வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற ரோஜா சீரியலோட ஆக்டர் அர்ஜுனோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்லையே இப்போ ரோஜா சீரியல் தான் பீக்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீரியல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்கிற அர்ஜுனோட ரியல் நேம் சிபு சூரியன், நிக் நேம் சிபு சூரியன். இவர் 1990 மார்ச் 26ல கர்நாடகால இருக்கிற சிமோகா அப்படிங்கிற பிளேஸ்ல பிறந்திருக்கிறாரு. பெங்களூர்ல இருக்கிற பெங்களூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இப்போ இவர் பெங்களூர்ல தான் இருக்கிறாரு. இவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ சாட்டர்டே சண்டே லீவ்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரு. அந்த டைம்ல ஒரு சீரியல் ரைட்டர் இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு, உங்களுக்கு நல்ல ஆட்டிடியூட் இருக்கு, ஹைட் இருக்கு, நல்ல லுக் இருக்கு, நீங்க ஏன் சீரியல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதை கேட்ட உடனே இவர் வந்து சிரிச்சிருக்காரு. சிரிச்ச உடனே அந்த ரைட்டர் வந்து, நான் சீரியஸா சொல்றேன், நாட் ஜோக்கிங், நீங்க வந்து ஏன் சீரியல் ஆக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு சீரியல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த சீரியல்ல கண்டிப்பா நீங்க ஆக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பட் சிபு சூரியன் வந்து அதை ரொம்ப கேஷுவலா விட்டுட்டாரு. பட் அந்த ரைட்டர் வந்து இவர்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு சிபு சூரியனோட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கிட்டு போயிருக்காரு. இவங்களும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரெஸ்டாரண்ட் விட்டு போயிட்டாங்க. இவரும் அப்புறமா இந்த இன்சிடென்ட் மறந்துட்டு ஆஸ் யூஷுவலா ஆஃபீஸ் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா அந்த ரைட்டர் கால் பண்ணி ஒரு அட்ரஸ் கொடுத்து, இந்த லொகேஷனுக்கு வந்துருங்க, சேனல் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா சிபு சூரியனும் அந்த லொகேஷன் போயிருக்காரு. போனதுக்கு அப்புறமா மாடலிங், ஆங்கரிங், டான்சிங் இந்த மாதிரி எந்த ஒரு டேலண்ட்மே இல்லாம இவர் அங்க செலக்ட் ஆயிட்டாரு. செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா 2017ல டெலிகாஸ்ட் ஆன ராதாரமணா அப்படிங்கிற சீரியல் மூலமா தான் இவர் ஃபர்ஸ்ட் சினி ஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிருக்காரு. இந்த சீரியல்ல ஆதித்யா அப்படிங்கிற சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணிருக்காரு. ஆனாலும் கன்னடம் சைட்ல இவர் ரொம்ப ரீச் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் ரோஜா சீரியல்ல ஹீரோவா அர்ஜுன்கிற கேரக்டர்ல இவர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, தமிழ் அண்ட் கன்னடம்லயும் வந்து இவர் பிலிம் பண்ணிருக்காரு. இந்த பிலிம் வந்து 2020 செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா இவர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தனக்கு வரப்போற வைஃப் பத்தின எக்ஸ்பெக்டேஷனையும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தனக்கு வரப்போற வைஃபோட ஹேர் வந்து கர்லியா இருக்கணுமா, ஹைட் வந்து 5.9 இருக்கணுமா, அப்புறமா ஸ்லிம்மா இருக்கணுமா, கலர் வீட் கலர் இருந்தாலும் கூட போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சது அப்படின்னா நான் உடனே மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.